ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வேர்ட் பவர் ப்ராக்டிஸ். இது எதுக்குன்னா மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் உங்களால் நீங்கள் நினைக்கிறத பேச விளக்கமாக எக்ஸ்பிரஸ் உங்கள் ஐடியாஸ் உங்கள் திங்கிங் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பயிற்சி. இது 28 நாள் வரும். அது 30 நாள் இது 2 நாள் வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். இதில் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் இது வந்து யாருக்குன்னா மெயினாக வந்து இது இருக்க இங்கிலீஷை பற்றி பெருசாக தெரியாமல் சும்மா கேஷுவலாக பேசுகிற மாதிரியே பேசிட்டு ஒரு ஃபவுண்டேஷனோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ப்ராக்டிஸ் இது. பேசிக்லேருந்து வெரி ஃபண்டமெண்டல். ஃபர்ஸ்ட் டேல வந்து நம்ம பார்க்கறது ஒரு 5 வார்த்தை. பிக், அதனுடைய சினானிம்ஸ் ஆர் மீனிங் இப்படி ஒன்று எடுத்துங்களேன். பிக்னா லார்ஜ், அதுக்கு ஆப்போசிட் ஸ்மால். ஹாப்பினா கிளாடு, அதனுடைய ஆப்போசிட் சேட். ஃபாஸ்ட்னா குயிக், ஸ்லோ. குட்னா நைஸ், பேட். ஈஸினா சிம்பிள் ஆர் டிஃபிகல்ட். இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே இருக்கிற வார்த்தை அத்தனையுமே உங்களுக்கு தெரியும். தெரியாது மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு இந்த வார்த்தைகள் அத்தனையும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சாதாரணமாக உங்களோட வாக்கியங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. நீங்கள் இந்த வாக்கியங்களை நிறைய படிச்சிருப்பீங்க. ஆனால் கிராமட்டிக்கல் வியூ அந்த கண்ணாடியை போட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. கிராமர் கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸ் வந்து மைண்டில் பதியும். அந்த பேட்டர்ன் மைண்டில் பதியணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போதான் நீங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ள போய் பதிஞ்ச வாக்கியங்கள் அந்த வாக்கிய அமைப்போட வேறு வார்த்தைகள் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு பேசும், அதை பேச வைக்கும். புரியுங்களா? அதுக்கான பயிற்சி. இந்த விளக்கத்தை நான் தரவே கூடாது, ஆனால் உங்களுக்கு சொல்லிட்டேன். புரியுங்களா? நீங்கள் ஏன்னா டிஸ்டன்ஸில் இருக்கீங்க, பக்கத்தில் இல்லை. பக்கத்தில் இருந்தால் நான் வந்து வேறு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவேன், கரெக்டாக கொடுப்பேன், கரெக்டாக வரும். அது 100% ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் டே 1ல வந்து இந்த 5 வார்த்தை. 5 வார்த்தைக்கு சினானிம்ஸும் அதுக்கு ஆப்போசிட்டும் கொடுத்துருக்குது. ஓகேங்களா? இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுதுன்னு பார்ப்போம். பிக் சினானிம்ஸ் வந்து லார்ஜ், ஹியூஜ், எனாமஸ், ஜைஜாண்டிக். இந்த வார்த்தைகள்லாம் வந்து பிக்னுடைய சினானிம்ஸ். ஈக்குவலண்டா, ஈக்குவலா கிடையாது, ஈக்குவலண்ட். நல்லா புரிஞ்சுங்க, வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஈக்குவல், ஈக்குவலண்ட். சமம், சமானம். நம்ம மேத்மெட்டிக்ஸ்ல படிச்சிருப்போம் நம்ம. அடுத்தது ஆன்டானிம்ஸ். ஸ்மால், டைனி, லிட்டில், மினியேச்சர். இதெல்லாம் வந்து ஓகேங்களா? இந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணீங்க. மனப்பாடம் பண்ணீங்க, எப்படியாவது படிச்சிருங்க. இதை இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே இந்த வார்த்தைகளை இன்னைக்கு மட்டும் தான் நீங்க படிக்க போறீங்க. ஆனால் இந்த வார்த்தைகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இதை நீங்க வந்து திருப்பி ஒரு ஆங்கிள் பார்ப்பீங்க. கிராமர் அப்படின்ற ஒரு ஆங்கிள் பார்ப்பீங்க, ப்ராக்டிக்கல் இங்கிலீஷ்ன்ற ஆங்கிள் பார்ப்பீங்க. ஸோ இந்த கண்டெம்பரரி ஐடியாஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். அடுத்தது இதை யூஸ் பண்ணி இந்த பிக் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் யூசிங் பிக். The elephant is a very big animal that lives in the jungle. இது என்ன சென்டென்ஸ்? பிரசன்ட் டென்ஸ். ஏன்னா ஒரு உயிர் வாழ்கிற, ஒரு விலங்கு வாழ்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது, நான் வசிக்கிறேன், நீங்கள் கல்லூரிக்கு செல்கிறீர்கள், அவர் வேலைக்கு செல்கிறார். இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் வந்து பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட். The elephant is a very big animal. எலிஃபென்ட்ன்றது மிகப்பெரிய ஒரு விலங்கு. அது எங்கே வசிக்கிறது? காட்டில் வசிக்கிறது. இது ரெண்டு சென்டென்ஸ் இருக்குது. இது காம்பவுண்ட் சென்டென்ஸ் தான் வருதுங்க உங்களுக்கு. புரியுங்களா? நெக்ஸ்ட், she made a big mistake by forgetting her passport at home. அவ ஒரு பெரிய தவறு பண்ணிட்டா. பாஸ்போர்ட்டை வீட்டில் மறந்து வைப்பதனால், மறந்து வைத்ததன் மூலமாக அவள் ஒரு தவறு செய்தாள். நம்ம இதை மாதிரி வார்த்தைகளை அனலைஸ் பண்ணி படிக்க மாட்டோம், பேச மாட்டோம், சிந்திக்கவே மாட்டோம். இது மாதிரியே சிந்திக்கவே மாட்டோம். நம்ம ஞாபகம் வச்சுங்க. இது ரிட்டன் இங்கிலீஷ், இது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிடையாது. ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேச முடியும், பட் வாக்கியங்கள் சுருங்கிடும். அடுத்தது பாருங்க, they live in a big house with a beautiful garden. நம்ம இது வந்து பேசுறதில்ல, இது ஃபார்மல் இங்கிலீஷ். ஃபார்மல் இங்கிலீஷ்ல வந்து எங்க பேசுவோம்? நம்ம ஒரு மீட்டிங்ல, அல்லது வந்து கான்ஃபரன்ஸ்ல, அல்லது பார்லிமெண்ட் செஷன்லாம் போகுது இல்லையா, அசம்பிளியில, இதுல ஒரு ஃபார்மல் மீட்டிங்ல மட்டும் தான் நம்ம எல்லாம் பேச முடியும். ப்ராக்டிகல் இங்கிலீஷ்ல வந்து இப்படி பேசல. சரி, they live in a big house, man. It has got a lot of beautiful garden. இப்படிலாம் தான் பேசணும் நம்ம. புரியுங்களா? They live in a big house with a beautiful garden. It's a very formal way of speaking. Okay. Next, sentences using large. Big உடைய synonym வந்து large இல்லையா? இப்போ அந்த large இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பாருங்க. The company hired a large number of new employees this year. Big number சொல்ல மாட்டோம். புரியுங்களா? large number. புரியுங்களா? லார்ஜ், நிறைய, அதிகமா.
அப்படின்ற போது லார்ஜ். ஹி ஆர்டர்ட் எ லார்ஜ் பிஸா ஃபார் த ஃபேமிலி டின்னர். பிக் பிஸான்னு சொன்னா கரெக்டா வராது, ஆனா லார்ஜ் பிஸான்னு சொன்னா கரெக்டா வரும். வித்தியாசம் தெரிஞ்சுங்க. பிக் பிஸான்னு சொன்னா வந்து அது ஒரு பிஸாவை கட் பண்ணா எந்த பீஸ் பெருசா இருக்கோ அது பிக்னு சொல்லலாம், லார்ஜ்னு சொல்லலாம். ஆனா பிக்னு அங்க அப்ரோப்ரியேட்டா இருக்கும். ஆனா வந்து இந்த இடத்துல லார்ஜ் பிஸான்னு தான் சொல்ல முடியும். ஒரு பெரிய ஒரு பிஸா ஒன்று வாங்கினாங்க. அடுத்தது a large crowd gathered to watch fireworks. பிக் crowdனு சொல்ல மாட்டோம். crowd பிக்கா இருந்ததுன்னா நம்ம சிங்கிள் தான் ட்ரீட் பண்ற மாதிரி, அது லார்ஜ் தான் ப்ளூரலா ட்ரீட் பண்றோம். நம்ம ஒரு ப்ளூரல்னா பன்மை, பன்முகங்கள் ஒன்றா சேர்ந்து உருவான ஒரு கூட்டம். நிறைய மனிதர்கள் ஒன்றா சேர்ந்து வராங்க இல்லையா, ஒரு கூட்டமா வருது இல்லையா, அதுக்காக சொல்லும்போது லார்ஜ் crowd, பிக் crowd சொல்ல மாட்டோம். அப்படியே சொன்னாலும் பெரிய தப்பு இல்லை, அதை ஞாபகம் வச்சுங்க. Sentences using small. She lives in a small apartment in the city center. The small child could not reach the top shelf. பாருங்க, she lives in a small apartment in the city center. ஏற்கனவே சொன்ன இல்லையா, அவள் ஒரு சிட்டினுடைய நடு ஏரியாவில், சிட்டி சென்டர்ல ஒரு பெரிய சின்ன அபார்ட்மெண்ட்ல அவள் வசிக்கிறாள். She lives. The small child could not reach the top shelf. அந்த டாப் ஷெல்ஃப் இருக்கு இல்லையா, ஷெல்ஃபுடைய டாப் ஃபர்ஸ்ட் மேல் ரேக், அந்த ரேக்கை ரீச் பண்ண முடியல, எட்டலை அவளுக்கு. நம்ம எப்படி சொல்லுவோம், எட்டலைன்னு சொல்லுவோம். நம்ம தமிழ்ல வந்து எப்பவுமே வந்து பேசிவா தான் பேசுவோம், டிரான்சிட்டிவா வராது, நம்ம பேச மாட்டோம் நம்ம தமிழ்ல பேசும்போது. எனக்கு செருப்பு அறந்துச்சு, செருப்பு தானா அறாது, முள்ளு குத்திச்சு, இதெல்லாம் வந்து கத்தி வெட்டிச்சு, கை வெட்டிச்சு, இதெல்லாம் வந்து நம்ம பேசுற தமிழ் வந்து இன்னொரு பொருள் ஒரு காரியத்தை செஞ்ச மாதிரி பேசுவோம், நம்ம செஞ்ச மாதிரி சொல்ல மாட்டோம். அது புரியுங்களா? தமிழ் உள்ள ஒரு பலகீனத்துல அது முக்கியமான ஒரு பலகீனம் அது. இங்க பாருங்க, the small child could not reach the top shelf. அந்த சிறிய குழந்தையால் அந்த ஷெல்ஃபினுடைய முதல் ரேக்கை எட்ட முடியவில்லை. அதுதான் இது பாஸ்ட். பாஸ்ட் could not வந்திருக்கு. There is only a small chance of rain tomorrow. There is only a small chance of rain tomorrow. இன்னைக்கு மழை பெய்வதற்கு குறைவான வாய்ப்புகள் தான் உள்ளன. இது வந்து ஸ்மால்ன்ற வார்த்தையை பற்றி பார்க்கும்போது யூஸ் பண்ற சென்டென்சஸ் இது. அது ஹாப்பி, யூ நோ தட். ஹாப்பின்ற வார்த்தை முதல்ல பிக் போச்சு, அது ஹாப்பி. ஹாப்பின்னா என்ன அர்த்தம்? கிளாட், ஜாய்ஃபுல், சியர்ஃபுல், டிலைட்டட், சினானிம்ஸ் இதெல்லாம். அன்டானிம்ஸ்னா எதிர்ப்பதங்கள், சேட், அன்ஹாப்பி, மிசரபிள், டிப்ரெஸ்ட், இதெல்லாம் வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துகிறோம் வாக்கியம் பார்த்துங்க, வாக்கிய அமைப்புகளை பார்த்துங்க. நம்ம கிராமர் பின்னாடி பார்க்க போகிறோம். சென்டென்சஸ் யூசிங் ஹாப்பி. த சில்ட்ரன் வேர் ஹாப்பி. குழந்தைங்க சந்தோஷமாக இருந்தார்கள். டு ரிசீவ் நியூ டாய்ஸ் ஆன் தேர் பர்த்டே. அவங்க பிறந்தநாள் என்று புதிய பொம்மைகளை பெற்றதனால் அவர்கள் சந்தோஷமாக இருந்தனர். She felt happy after spending time with her old friends. She felt much happy after spending time with her old friends. பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஜாலியாக பேசுவீங்களே நீங்கள் வீட்டில், அவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ she felt happy, ரொம்ப சந்தோஷமாக உணர்ந்தாள், சந்தோஷமாக இருந்தாள், மகிழ்ச்சி அடைந்தாள். தமிழில் இங்கிலீஷில் வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்தால் எல்லா இடத்துலையும் கரெக்டாக வராது. நம்ம தமிழை வேற மாதிரி பேசுவோம், இங்கிலீஷில் வேற மாதிரி பேசுவோம். இங்கிலீஷ் வந்து டைரக்டாக தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, அப்படி பேசவே முடியாது. நிறைய இடங்கள்ல வந்து சிக்கல் ஏற்படும் தமிழில், இங்கிலீஷில் சிக்கல் ஏற்படாது. தமிழில் இங்கிலீஷ் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஏன்னா மொழி வளம் அதிகம் அதுக்கு. இங்கிலீஷில் மொழி வளம் அதிகம், வார்த்தைகள் அதிகம், எல்லா மொழிகள்லேருந்தும் அங்கே சேமிக்கப்பட்டு விட்டது. புரியுங்களா? தமிழில் இருக்கிறதே அழிஞ்சு போச்சு. 13 வார்த்தை கப்பல் அப்படின்றதுக்கு ஈக்குவலண்டா இங்கிலீஷ்ல அதே கப்பல்ன்ற வார்த்தைக்கு 300 வார்த்தை இருக்கு. சாம்பர்ஸ் டிக்ஷனரியில கொடுத்துருக்காங்க பாருங்க. சாம்பர்ஸ் டிக்ஷனரி வாங்கி பாருங்க, இல்லை வெப்சைட்ல போய் பாருங்க. ஷிப்ன்ற வார்த்தைக்கு அவன் ஈக்குவலண்டா 300 வார்த்தை கொடுக்குறான். நமக்கு வந்து தமிழ்ல நங்கூரம், நாவாய், இந்த மாதிரி வார்த்தைங்க, கப்பல், படகு, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ஒரு 13. ஆனா இன்னைக்கு பயன்படுத்துறது கப்பல் தான் பயன்படுத்துறோம், வேற எதுவும் வார்த்தை பயன்படுத்துறது இல்லை. மீன் பிடிக்கிற படகுன்னு சொல்லுவோம். இந்த 2 வார்த்தை வேற எதாவது யூஸ் பண்றது இல்லை நம்ம. புரியுங்களா? ஸோ டைரக்டா டிரான்ஸ்லேஷன் பண்றது தமிழ்ல சரியாக வராது. அடுத்தது வின்னிங் த மேட்ச் மேட் த ஹோல் டீம் ஹாப்பி. இங்க வின்னிங் த மேட்ச்ன்றது, அந்த மேட்சை வின் பண்றது அப்படின்றது, வின் பண்ணது அந்த ஹோல் டீமே சந்தோஷமாக்கிடுச்சு. அந்த வின்னிங்ன்றது வர்றது இங்க வந்து என்னது ஐஎன்ஜி வந்துருக்குது, இது வெர்பு மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது வெர்பு தான், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் தான். பட் ஆனால் அங்கே யூசேஜ் வந்து
ஜெரண்டு. நவுனா சப்ஜெக்டா யூஸ் ஆகுது அது. புரியுங்களா? ஓகேங்களா? ஹாப்பின்ற வார்த்தைக்கு பயன்பாடு இது. அடுத்தது கிளாட். ஹாப்பினா கிளாடுன்னு பார்த்தீங்களா? ஐ எம் கிளாட் டு மீட் யூலாம் சொல்லுவீங்களே இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ எம் கிளாட் தட் யூ குட் ஜாயின் அஸ் ஃபார் த செலிப்ரேஷன். நீ உன்னால இன்னைக்கு ஒருத்தர் வர இன்வைட் பண்ணியிருந்தீங்க ஒரு வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு. நீங்கள் எதிர்பார்க்கல வருவாருன்ட்டு, கொஞ்சம் எதிர்பார்க்கல, சந்தேகம் தான், ஆனால் வந்துட்டாரு. அப்போ நீங்கள் சொல்றீங்க, பா நீ வந்து ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு. என்னப்பா நான் வரமாட்டேன்னு நினச்சியா அப்படின்னு அவர் கேட்க மாட்டார், அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ நீங்கள் அவர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. ஐ எம் கிளாட் தட் யூ குட் ஜாயின் அஸ் ஃபார் த செலிப்ரேஷன். உங்களால் வர முடிஞ்சதுக்கு நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அடுத்து ஷி வாஸ் கிளாட் டு ஹியர் த குட் நியூஸ் அபவுட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ். அவருடைய தேர்வு ரிசல்ட்ஸை பார்த்து நல்லா பாஸ் பண்ணிட்டான், நல்லா மார்க்லாம் எடுத்து. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்போ. ஷி வாஸ் கிளாட் டு ஹியர் த குட் நியூஸ் அபவுட் ஹர் எக்ஸாம் ரிசல்ட்ஸ். எல்லாத்துலேயும் டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கியிருந்தா. ஸோ ஷி வாஸ் கிளாட். ஷி வாஸ் ஹாப்பி இல்லை, ஷி வாஸ் கிளாட். ஹாப்பின்னு சொன்னது தப்பு இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுங்க, எல்லா வார்த்தையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்க. பட் தேர் இஸ் அன் அப்ரோப்ரியேஷன். அப்ரோப்ரியேஷன் ஒன்று இருக்கு. கரெக்டான வார்த்தை கரெக்டான இடத்துல வந்தால் கரெக்டாக இருக்கும், அழகாக இருக்கும் மொழி. ஓகேவா? ஸோ நீங்கள் தப்பே கிடையாது. ஷி வாஸ் ஹாப்பின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ், வெரி குட், நைஸ். ஷி வாஸ் கிளாட் சொன்னால் கொஞ்சம் அந்த அந்த இது அப்ரோப்ரியேஷன் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது தேர்ட் ஒன், ஹி இஸ் கிளாட் தட் ரெய்னி சீசன் இஸ் ஃபைனலி ஓவர். ரெய்னி சீசன் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னும் போது அவனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. போயிட்டு கடைக்கு வியாபாரத்துக்கு பார்க்கலாம், தெருவா கத்தி பொருளை விற்க வேண்டிய நிலைமை அவனுக்கு. மழை பெய்யுதா வெளில போக முடியல. ஸோ இப்போ மழை நின்று போச்சு, வெளில போக முடியும் அவனால். ஹி இஸ் கிளாட் தட் ரெய்னி சீசன் இஸ் ஃபைனலி ஓவர். நெக்ஸ்ட் வார்த்தை sad, opposite, antonym. Sentence using sad. The movie had a sad ending that made everyone cry. அந்த படம் வந்து கடைசியில் முடிவு வந்து, நிறைய படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஆங்கில படங்களும் சரி தமிழ் படங்களும் சரி. எண்டிங் வந்து படத்தினுடைய முடிவு வந்து சோகமாக அமையும், பேத்தோஸ். புரியுங்களா? சேட் எண்டிங். ஓகேவா? தட் மேட் எவ்ரி ஒன் கிரை. ஒவ்வொருவரையும் பார்த்த ஒவ்வொருவரையும் அழ வைத்தது. He felt sad when his best friend moved to another city. He felt sad when his best friend moved to another city. அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற ஊருக்கு போய் செட்டில் ஆக போகிறான், வேலை கிடைச்சி. இவன் ரொம்ப வருத்தப்பட்டான். இங்கே வந்து he felt sad now, சோகமாக உணர்ந்தான் நம்ம தமிழில் பேசுறது கிடையாது. புரியுங்களா? அவன் வருத்தப்பட்டான், வருந்தினான், வருத்தத்துக்குள்ளானான், இப்படிலாம் சொல்லுவோம் நம்ம. அடுத்தது, the sad news of the accident shocked the entire neighborhood. சுற்றுப்புறம் மொத்தமாக அதிர்ச்சி ஆயிடுச்சு அந்த ஆக்சிடென்ட்டை பற்றி கேள்விப்பட்ட உடனே. the sad news of the accident shocked, அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஓகேங்களா? சேடுன்ற வார்த்தை இங்கே இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த வாக்கிங்கெல்லாம் படிக்கும்போது என்ன இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்றது, அந்த உணர்வு வந்ததுனாலே வந்து உங்களுக்குள்ள வந்து ஒருத்தர் உட்காந்துக்காரு, இது எல்லாம் தெரிஞ்சது தானே, இதெல்லாம் என்னத்துக்கு திருப்பி பார்க்கறது அப்படின்னு நினைச்சிங்கனாலே உள்ள ஒருவர் உட்காந்துருக்கிறாரு, அவர் வந்து ஒரு கிரிட்டிக்கா இருக்காருன்னு அர்த்தம். உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணே இருப்பார் உள்ள உட்காந்துட்டு. உங்களுக்குள்ள ஒருத்தர் பாரு, அவங்க எப்படி பேசுறாங்க பாரு, அது நல்லா இல்லை பாரு, இது நல்லா இல்லை பாரு, நீ தப்பா சொல்ற பாரு. அந்த கிரிட்டிக்கை வந்து அடிச்சு தோத்துருங்க. இது வந்து நம்ம இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும், அந்த வாக்கியங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நம்ம ஒரு புது ஆங்கிள் பார்க்குறோம். என்ன ஆங்கிள்? வேர்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து எல்லாம் வந்து ஒரு இதுக்குள்ள ஒரு டைம் ஃப்ரேம்குள்ள ஒரு சிலபஸ்க்குள்ள கொண்டு வந்துடும் போது உங்களுக்கு இந்த வார்த்தைகள் பயன்படுத்துறது வந்து இந்த வாக்கியங்கள் மைண்டில் பதிஞ்சிடும். ஸோ ரீட் த சென்டென்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு இதுக்கு நான் இந்த பிடிஎஃப் ஃபைலில் இந்த குரூப்பில் போடுறேன், நான் சேனலில் போடுறேன், பாருங்கள். பார்த்துட்டு அதை என்ன பண்ணுங்க, இந்த சென்டென்ஸை வாய் விட்டு படிங்க. அந்த சவுண்டு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நிறைய பேருக்கு தெரியதில்லை. அதெல்லாம் நம்ம சின்ன வயசுல எல்லாமே சொல்லுவாங்க, சதமா படின்னு. சதமா படின்னு சொல்ற வார்த்தை எதுக்குன்றா பேச்சு வரணும். இல்லை பேச்சு வராது, பேசுறதுக்கு படிக்கிறதுக்கு படிக்காத பையனுக்கு, வாய் விட்டு படிக்காத பையனுக்கோ மாணவனுக்கு வந்து பேச்சு சரியா வராது. நல்லா புரிஞ்சுங்க தயவுசெய்து இதை. அதால வந்து சத்தமா வாசிங்க. The movie had a sad ending that made everyone cry. இந்த மாதிரியா ரியலிசம் வரணும். ஒரு சினிமா ஆக்டர் நினைச்சிங்க உங்களை, ஒரு பிரகாஷ் ராவ்
அல்லது வந்து கமல்ஹாசன் மாதிரியாவோ அல்லது ரஜினிகாந்த் மாதிரியாவோ அல்லது இவங்கெல்லாம் தேவையில்லை. நீங்கள் உங்களை மாதிரி நீங்கள் இருங்க. நீங்கள் அழகாக பேசுங்க, அழகாக படிங்க. அந்த அந்த வாக்கியத்தில் எந்தெந்த வார்த்தை தமிழில் அப்படி தான் பேசுகிறோம் நம்ம. இப்போ நான் தமிழில் பேசுகிற ஒவ்வொரு வாக்கியத்துலையும் வார்த்தைகள் வரிசையாக வராது, ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். அதே மாதிரி ஆங்கிலமும் எங்கெங்கே ப்ரெஷர் கொடுக்கணுன்றது நான் உங்களுக்கு பின்னாடி பார்ப்போம். நம்ம நீங்கள் இந்த கோர்ஸ் முடியும் போது, இந்த கோர்ஸ் இல்லை இங்கிலீஷ் கோர்ஸ் முடியும் போது உங்களுக்கு எல்லாமே தானாக வந்துடும். புரியுங்களா? வெர்புக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். ஸ்ட்ரெஸ்ன்றது வெர்பில் வரணும். முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ன்றது ஆக்சுவலாக வார்த்தைக்கு ஸ்ட்ரெஸ் ஃபால்னு தனியாக இருக்குது. நான் வாக்கியத்தில் சொல்கிறேன். எதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம்னா வெர்பை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம், அல்லது சப்ஜெக்டை. யூஸ்வலாக இது ரெண்டு தான் பண்ணுவோம். தேவைப்படும் போது மற்ற விஷயங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி வெர்புக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஐ டிட் கம், ஐ டிட் கம், ஐ டிட் கம். டிட் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். நான் வந்தேன்பா நேற்று, நீ உன்னை பார்க்க முடியல. நான் வந்தேன், நம்ம தமிழில் பேசணும் அழைக்க சொல்கிறோம் இல்லையா, அது இங்கிலீஷ் சொல்லும்போது ஐ டிட் கம், ஐ டிட் கம் இல்லை ஐ டிட் கம். ஸோ இந்த வார்த்தைகளை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள், படிங்க, வாசிங்க. ஒரு மாதிரி ஃபுல்லாக அந்த ஃபைல் ஃபுல்லாக வாசிங்க. வாசிட்டு ஆல் தான் ஜஸ்ட் அப்படியே விட்டுடுங்க. நீங்கள் எதுவுமே காலைல படித்தமே இதெல்லாம் ஞாபகத்தில் இல்லையா, நோ எதையுமே டோன்ட் ட்ரை டு ரீகலெக்ட் எனி திங் இந்த ஃபர்ஸ்ட் டே. அந்த ஃபர்ஸ்ட் டே யூ ஷுட் ஜஸ்ட் கிவ் எ ரீட் அவுட். அப்படியே ஒரு வாசித்தல் படிச்சுட்டு முடிங்க, விட்டுங்க. புரியுங்களா? 2 நாள் ஆகட்டும், இதே தான். இன்னும் ஒன்றுமே இன்னும் சொன்னார் அவர், இப்போ வாசிக்க சொன்னார், ஒன்றுமே வார்த்தைகள்லாம் ஞாபகத்து வர மாதிரி. டோன்ட் வரி. 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆகும்போது 7 நாள் ஆச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராக்டிஸ் என்னது? உங்கள் அட்டானமஸ் பாடி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், பிரெயின், சப்கான்ஷியஸ் மைண்ட் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் ஆகுது. ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுது. வார்த்தைகள் ரீடிங்கிறது இல்லைன்னா படிப்பே இல்லை. ரீடிங்கிறது இல்லைன்னா வாழ்க்கையில் சிந்தனையே வராது. சரியா சிந்திக்கணும்னா வாசியத்தில் இருக்கணும். சிந்திக்கிற அத்தனை பேச முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பேசுறதுன்றது மேடையில் ஏறி பேசுகிறானே அவங்களாம் படிச்சுட்டு பேசுகிறவங்களாம் கிடையாது. இவ்வளோ பேர் மேடையில் பேசுகிறாங்க, காமெடியாக இருக்குல்ல. அதெல்லாம் வந்து படித்தவங்க எல்லாமே பேசுவாங்க சொல்ல முடியாது. அண்ணா நன்றாக படித்தவர், நன்றாக பேசுகிறார். இது வந்து கலைஞர் அப்படியே நிறைய வாசிக்கல் பள்ளி பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் படிக்கல, சாதாரண அவர் எல்லாரும் படிக்கிற மாதிரி படித்தார். அவர் பேச்சு திறமை இருந்தது. புரியுங்களா? பேசணும், மற்றவங்களை கவரணும் அப்படின்றது வந்து அவருக்கு இருந்தது. ஸோ நீங்களா இருங்க. நீங்கள் வாக்கிங்கில் டெய்லி படிங்க, வாசிங்க. ஒரு 3 நாள் 8 4 நாள் 5 நாள் 6 நாள் 7 நாள் ஆன பிறகு உங்களுக்கு விஷயம் புலப்பட ஆரம்பிக்கும். த 28th டே, அதாவது 30th டே, அந்த 2 நாள் டெஸ்ட் இருக்கு. அந்த 30th டே உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். அது அன்னைக்கு தான் நீங்கள் வந்து யோசிக்கணும், இது கரெக்டாக இல்லையா, இந்த கோர்ஸ் எடுத்தது. இந்த கோர்ஸ்லாம் என்ன, இது மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour ஆகுது, அவ்வளோதான். டெய்லி ஒரு 1/2 hour. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டேனால நிறைய விஷயம் நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாம். ஃபாஸ்ட்ன்றது வெர்பு, அதே சமயத்தில் அட்வெர்பாக யூஸ் ஆகும். வெர்புன்றதுக்கு வேற மீனிங். இங்கே வந்து ஃபாஸ்ட் என்னது? குயிக், ரேபிட், ஸ்பீடி, ஸ்விஃப்ட். சரிங்களா? ஃபாஸ்டிங் சொல்லுவாங்க தெரியுமா? ஃபாஸ்டிங், பிரேக்ஃபாஸ்ட், இதெல்லாம் வந்து உண்ணாவிரதம். ஃபாஸ்ட்னா உண்ணாவிரதம், அது வெர்பு. இங்கே வந்து இது அட்வெர்ப். சினானிம்ஸ் குயிக், ரேபிட், ஸ்பீடி அண்ட் ஸ்விஃப்ட். அடுத்தது ஆண்டனிம்ஸ் வந்து ஸ்லோ, ஸ்லக்கிஷ், லீஷர்லி. ஸ்லக்ன்றது வந்து இந்த லீச்னு சொல்லுவாங்க இல்லையா, இது நத்த மாதிரியா, அது நத்த மாதிரி மெல்லமாக போகிறதுக்கு ஸ்லக்கிஷ்னு சொல்கிறது. லீஷர்லி, ஸ்லோ. ஓகேங்களா? he came slowly, no problem, ரெண்டுமே ஓகே. அதே மாதிரி தான் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க, ஃபாஸ்ட்ன்றது. இது ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் sentences using fast. The cheetah is the fastest animal on the land. Cheetah is the fastest animal. ஓகேங்களா? she ran fast to catch the bus before it left. அது கிளம்பத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இது. பிஃபோர் இட் லெஃப்ட் ஒரு சபார்டினேட் கிளாஸ் இது. she ran fast to catch the bus. பஸ்ஸை பிடிக்கிறது ஓடினாள். ran பாஸ்டன்ஸ், லெஃப்ட் பாஸ்டன்ஸ். this car is fast, very fast and can reach high speeds easily. இந்த கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ரேஸ் கார் இது. அதாவது ரொம்ப ஸ்பீடை வந்து குயிக்காக ரீச் ஆகிடும். 60
கிலோமீட்டர் பர் ஹவர் வித்தின் 3 செகண்ட்ஸில் ரீச் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் கார் இஸ் வெரி ஃபாஸ்ட். ஃபாஸ்ட் யூஸ் பண்ணி இந்த வாக்கிங் எல்லாம் பார்த்தீங்க. நெக்ஸ்ட்டு குயிக் என்ற வார்த்தை. he gave a quick reply. ஃபாஸ்ட் ரிப்ளைன்னு சொன்னால் அவ்வளோ கரெக்டாக இருக்காது. குயிக் ரிப்ளை, ஃபாஸ்ட் ரிப்ளை சொல்லுங்க, தப்பே கிடையாது. ஆனால் குயிக்ன்றது மோர் அப்ரோப்ரியேட். இங்கே அப்ரோப்ரியேஷன் தான் இங்கே வந்து நமக்கு கொடுக்குற நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். he gave a quick reply to the email. the quick thinking of the doctor saved the patient's life. இங்கே ஃபாஸ்ட்னு சொல்லக்கூடாது, குயிக்னு சொன்னால் கரெக்டு, ரொம்ப கரெக்டாக இருக்கும். குயிக் திங்கிங், ரொம்ப டக்குன்னு சடனாக ஸ்விஃப்ட் ஆக்ஷன், குயிக்காக திங்க் பண்ணி டக்குன்னு அந்த பேஷண்ட்டுடைய உயிரை காப்பாற்றிட்டார், ஒரு நடவடிக்கை எடுத்து ஆக்ஷன் பண்ணி. she made a quick decision to accept the job offer. she made a quick decision to accept the ஜாப் ஆஃபர். அந்த ஜாப் எடுத்துக்கலாமா நாம டக்குன்னு எல்லாம் யோசனை பண்ணும்போது டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்தா. ஃபாஸ்ட்டாக டிசிஷன் எடுக்கல, டக்குன்னு எடுத்தா. அது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது குயிக்காக. புரியுங்களா? இது கம்பேரிஷனுக்காக சொல்லுது குயிக்ன்றது. நெக்ஸ்ட்டு ஸ்லோ.